Hi friends, welcome to semma pasi channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ தெரிஞ்சுக்க போறீங்க அப்படினு கேட்டிங்கனா சுவையான மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்னா தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இது மாதிரியான நிறைய சமையல் கலைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ, முந்திரி கிஸ்மிஸ் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 100 மில்லிகிராம், தயிர் 50 கிராம், முந்திரி பேஸ்ட் 50 கிராம், பிரியாணி மசாலா 50 கிராம், புதினா, கொத்தமல்லி, பிரியாணி இலை. ஸோ இதுதான் பிரியாணி இலை, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்மெல் கொடுக்கும். புதினா, கொத்தமல்லி அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம முந்திரி பேஸ்ட் இருக்குது தெரியுமா, அது, தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மூணையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கலக்கிக்கணும். கூடவே அந்த பிரியாணி மசாலா இருக்குது தெரியுமா, அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் கூட. ஸோ இந்த ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பிசையணும். ஸோ பிசைஞ்சிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி தாங்க. ஸோ பாஸ்மதி அரிசி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஊற வச்சுக்கணும். நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதை தண்ணி இல்லாமல் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் என்ன பண்ணிக்கோங்க, மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி இல்லாமல் இருக்கணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்ததாக நம்ம அடுப்பு பற்ற வைக்க வேண்டிய வேலை தான். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தை வைங்க. ஸோ நாங்கள் வச்சிட்டோம், நீங்கள் வச்சுருங்க. நெய் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நெய் 100 கிராம் எடுத்துருக்கணும். நெய் உண்மையிலே பிரியாணிக்கு ஒரு செம்ம ஸ்மெல் கொடுக்கறது தான். அதனால் நெய் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறதுனால 100 கிராம் நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே ஆயில், அதாவது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி கிஸ்மிஸ் இருக்குது தெரியுமா, அதை போட்டு ஒரு பொன்னிறமாக வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், நல்லா பொரிச்சு எடுங்க. அடுத்ததான் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பேஸ்ட் கலந்து வச்சேன் தெரியுமா, நம்ம ஒரு பேஸ்ட் கலந்தோம் இல்லையா, அதாவது என்னென்னா தயிர், அப்புறம் முந்திரி பேஸ்ட், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, இது 3 கலந்து வச்சோம்ல. ஸோ அதில் ஒரு கொஞ்சம் பகுதியை தான் எடுத்து நம்ம இப்போ சேர்க்குறோம். அது கூடவே அடுத்து ரம்ப இலை, அதாவது இது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளூர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்டாலும் கிடைக்கும், பிரியாணி இலைன்னு கேட்டாலும் கிடைக்கும். ஸோ அதுவும் போட்டுக்கணும். இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் பிரியாணிக்கு. இது போட்டு என்ன பண்ணணும், கிளறிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல். அந்த பேஸ்ட் இருக்குது தெரியுமா, பிரியாணி பேஸ்ட்டு சேர்த்திங்கல்ல, அது கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். மீதியை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துறாதீங்க. அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் வாசனையில் நெஞ்சினதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சேர்த்தோன்னா பிரியாணி இன்னும் ஒரு மணமாகவும் இருக்கும். எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். அவங்க கேட்டாலே சொல்லுவாங்க, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ப்பா. யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, என்ன சாப்பாடு பிடிக்கும், பிரியாணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்பிடிச்சிச்சின்னா அப்புறம் பிரியாணி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இந்த நேரத்தில் அடுத்ததாக என்னக்கு சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா புதினா, கொத்தமல்லி இலை, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்து கிளறி விடுங்க. பிரியாணியே மணக்குதுன்னு தெரியுதா, எல்லாம் மணமான பொருள் போடுறதுனால தான். ஸோ இதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் பேஸ்ட்டு தான் நம்ம சேர்த்துருந்தோம், கொஞ்சம் நிறைய பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதாவது முந்திரி, இஞ்சி, அதாவது முந்திரி பருப்பு பேஸ்ட், இஞ்சி, அப்புறம் தயிர், அப்புறம் பிரியாணி மசாலா, இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. அதை நம்ம திரும்பவும் சேர்க்குறோம். இதை சேர்த்ததுக்கப்புறமா முக்கியமாக நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு மிதந்து நிற்கிது இல்லையா, இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்து திரும்பவும் வந்து கிளறணும். இம்பார்ட்டண்ட், அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கிறது தான். பிரியாணிலே நிறைய வகைகள்லாம் இருக்குங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் இதை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. நான் வந்து நம்மளுக்கு தேவையானது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து 1.5 கிலோ அரிசி போடுறேன் அப்படிங்கிறதுனால தக்காளி வந்து 1/4 கிலோவும் வெங்காயம் 1/4 கிலோவும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா கிளறிட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிக்கிடுவோம். ஸோ அடிப்பிடிக்காமல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிளறிட்டே இருக்கணும். நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்த இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மட்டன் வந்து சேர்க்கணும். ஸோ நான் மட்டனை வந்து முன்னாடி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது அப்படிங்கிறதுனால மட்டனை முன்னாடியே நான் அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். ஸோ மட்டனை நல்லா கிளறி விடுங்க. அதுவும் அடிப்பிடிக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் நான் வந்து என்ன சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் சேர்க்குறேன். இப்போ நான் 1.5 கிலோ அரிசி அப்படின்னா அதை நம்ம உலக்கில் அளந்தோம்னா ஒரு 4 உலக்கு வருது. 4 உலக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 உலக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா வரும். பாருங்கள், இதுதான் அந்த 1/2 உலக்கு தண்ணி. இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு மூடிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் நேரம் சென்று. இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஊற வச்சு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அரிசி தண்ணி இல்லாமல். இப்போ அந்த அரிசியை தான் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா சேர்க்க போகிறோம். அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்ருக்கோம். அரிசியை நல்லா சேர்த்துட்டு என்ன பண்ணிடுங்க, கிளறிடுங்க நல்லா. அதுவும் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் மூடி வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நம்ம சேர்த்து வச்சுருந்த தண்ணிலாம் பாருங்கள் எப்படி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாழை இலை இருக்கு இல்லையா, அந்த வாழை இலையை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து அதை என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்து மேலே வச்சு மூடி வைக்கணும். ஸோ எல்லோரும் வந்து தம் பிரியாணி அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம செய்கிறது கூட தம் பிரியாணி தான். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கங்கு வந்து நெருப்பு கங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த மூடி மேலே வச்சு மூடி வச்சிடணும். இப்போ நம்ம திறக்க போகிறோம். பாருங்கள், எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அந்த வாழை இலையோட அந்த பிரியாணி ஸ்மெல் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையான ஒரு மட்டன் பிரியாணி தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா வாழை இலையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து, இல்லை இந்த சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட முடியாது, ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட செமப்பசி சேனல் வீடியோவை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட செமப்பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய்.